The humble Parai, the mother of all percussion instruments. Once solely associated with death, the Parai has evolved over the last 2 decades. From entering temple festivals and weddings, to even becoming a symbol of resistance at political rallies and protests. This ancient instrument has become a big part of Tamil Nadu's culture and politics. But even as the Parai travels from villages to cities with students and professionals, the makers of the Parai, Dalits, remain marginalised. பறைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பறை கலைஞர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கான்னா அதில் நமக்கு ஏமாற்றம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பறை இசை கருவி உருவாக்குவதற்கு செத்த மாட்டு தோல் உரித்து அந்த தோலை பதப்படுத்தி அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு இசைக்கருவியாக வர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கணும். அதையே கருவியாக ஆன பிறகு அதை நிகழ்த்து கலைஞராக இருக்கிறவங்க அல்லது வெளிநாடு வாய்ப்பு அல்லது விருதுகள் இது எதுவுமே அந்த மக்களுக்கு போய் சேரலை. இது சமூக நீதியாக இருக்க முடியாது. The Parai is traditionally made from the skin of a dead calf, usually from the neck region, to provide for elasticity of the instrument. The skin is removed from the carcass, nailed to the ground, and dried for a day to increase toughness. Meanwhile, wood is procured, chopped into 3 pieces, measured carefully, polished, and shaped to make a frame. Tamarind paste is cooked to form an adhesive that will help the skin stick to the frame. It is then roped in using a metal ring and knotted into place before it takes its final form. It is the use of this animal skin that has branded this community as untouchable and led to discrimination against the maker of the Parai. சிலர் இந்த பறையை இழிவாக பார்க்குறாங்க. அது என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாட்டுத்தோலை வச்சு நாங்கள் பண்ணுறதுனால எங்கள் உள்ளூர்லேயே கொஞ்சம் எங்களை இழிவாக பார்க்குறாங்க. இப்போ ஆந்திரா, கேரளா எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் தோல் எடுத்துகிட்டு நாங்கள் இழுத்தடித்து இந்த பறையை தயாரித்து வெளியூர், வெளிநாடு எல்லா ஊர்லேயுமே நாங்கள் போய் அடிக்கிறோம். அப்படியே இருந்துட்டாலும் கூட எங்கள் உள்ளூருக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய் வாசிக்கிறதுக்கு எங்களை விட மாட்டேங்குது. The skin to make this Parai cost Thiruvenkateswamy rupees 600 and the frame of wood alone cost rupees 1800. However, he sells it for rupees 2700, making a profit of mere rupees 300 for all the effort that he puts into making this instrument. The discrimination is so pervasive that the art form is hardly recognized for what it is. நான் முதல் தடவை பறை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அப்பா பறையெல்லாம் எடுத்து ரோட்டில் போட்டார். ஏன் போடுறீங்கன்னு கேட்கும்போது இதெல்லாம் நம்ம அடிக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அப்பாவுக்கும் ஒரு சின்ன மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் நான் வீட்டில் ஒரு 2 வருஷமாக யார்கிட்டையும் சரியாக பேசலை. ஏன்னா என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் கற்றுக்கணும். இந்த கலையை மேலே ரொம்ப ஆர்வத்தினால இதை கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் இதுக்குள்ளே போனேன். அதை யாரும் சரிப்பட்ட முறையில் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஆனால் இது ஒரு சிறந்த கலைன்றது யாருக்கும் இன்னும் வரையில் தெரிய மாட்டுது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது வாசிச்சுட்டு இருக்க மாட்டோம், பறையை வச்சுருக்கோம். ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாருமே எங்களோட பழகும்போது பறையடித்தா இவங்க தனிப்பட்ட ஒரு கம்யூனிட்டின்னு நினச்சிட்டு பழகிறது எங்க கூட சங்கடப்படுறாங்க. ஒரு கண்ணோட்டமாக தான் பார்ப்பாங்க, தனிப்பட்ட ஒரு கண்ணோட்டமாக தான் பார்க்குறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக சங்கடமாக தான் இருக்குது. The isolation of makers and users of the Parai, however, did not always exist. From Tolkapiyam to Purananuru, the Parai is an instrument that dates back to the Sangam era and is mentioned multiple times in Tamil texts. எங்கே வர்றோம் அப்படின்னு சொன்னால், கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில கல்வெட்டுகளில் பறைச்சேரி, தீண்டாச்சேரி என்ற சில சொற்களை நம்ம பார்க்குறோம். அந்த பீரியடில் தான் ஒரு குறிப்பிட்ட பேர், ஒரு குழுவுக்கு ஒரு பேர், அது ஒரு ஜாதியாக கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஜாதியாக கன்வெர்ட்டான அந்த குழுவினருக்கான குடியிருப்பு, தொழில் போன்றவையெல்லாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்படுற காலமாக அதுதான் நமக்கு காண கிடைக்குது. In the 19th century, some Dalit intellectuals reasoned that the Parai was a cause of oppression.
They grouped the Parai with manual scavenging, digging of graves and removing animal carcasses. Leaders like B.R. Ambedkar in North India and Ilaya Perumal in Tamil Nadu led a movement to get rid of the Parai and its association with the Dalit community. Between 1946 and 2000, protests broke out against the Parai in Kadalur, Dharmapuri, Vellore and Tiruvannamalai. In fact, in 1987, a rally to eradicate degrading jobs ended up in the brutal shooting of a young Dalit activist in Kadalur district. Reddyur Pandian was an anti-Parai activist who actively campaigned against what was considered to be menial jobs. He, along with Dalits from 16 other villages, gathered at the Katamanargudi village in Kadalur district to hold a procession towards a local temple. They were protesting against the use of Parai by Dalits. However, they were stopped by the police, lathi charged, and the crowd was open fired at. In the resulting scuffle, he lost his life. And as a sign of respect for his sacrifice, the village set up a bust of Reddyur Pandian in its limits. இது அவங்களே விரும்பி செய்கிற ஒரு கலையோ தொழிலோ கிடையாது. அவர்கள் மேலே திணிக்கப்பட்ட இழித்தொழில்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, இது ஒரு ஃபேஷனாக பல இதில் சொல்லப்பட்டு, குறிப்பாக தன்னார்வ நிறுவனங்கள் பல இதை எடுத்துகிட்டு வந்ததுனால இன்றைக்கி தலித் சமூகத்தில் இருக்க பல இளைஞர்கள், அது குறிப்பாக ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிற இளைஞர்கள், இது ஒரு வாய்ப்பாக, ஒரு வருமானத்துக்கான வழியாக அவங்கள இதுக்குள்ளார ஈர்க்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப ரொம்ப மோசமானது. 90களுக்கு முன்னாடி இருந்த இயக்கங்கள்கிட்ட எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் 90களுக்கு பின்னாடி வந்த இயக்கங்கள் பல வகைகளில் மாறுபட்டதாக இருந்தது. குறிப்பாக 90களோட இயக்கங்களுக்கு எழுத்து, இலக்கியம், கலை இலக்கிய முயற்சிகள் இந்த பீரியடோட இந்த பீரியட் இயக்கங்களோட பகுதியாக இருந்தது. அவைகளோட உரையாடலில் தான் பறை மீண்டும் நம்ம கடந்த காலத்தில் நம்ம இழிவுபடுத்தியதுக்காக இருந்தது போல் இல்லாமல் மீண்டும் நம்முடைய அடையாளமாக மாற்ற முடியும் என்கிற ஒரு யோசனை வருது. அதுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஒன்று, கருப்பினத்தவர்கள் ஜாஸ் மியூசிக்கை தங்களுடைய அடையாளமாக மீட்டெடுத்தது போல் நாம் ஒரு மீட்டெடுக்க முடியும்னுட்டு. அடுத்து, கிறிஸ்துவ இயக்கங்கள் உள்ளே வர்ற போது விடுதலை இறையியல் என்கிற அடிப்படையில் திரும்ப இந்த அடையாளத்தை மீட்டெடுக்க முடியும் என்று அவங்க தங்களுடைய செயல்பாட்டு காலத்தில் இதை ஒன்றா சேர்த்தாங்க. இப்படி தான் பறை மீண்டும் 90களில் மீட்டெடுக்கப்பட்டது. And while these schools of thought continue to battle it out even today, 42-year-old Mani Maran has found a mid-path. The founder of Buddhar Kalai Kuru has trained hundreds in the art form and is a recipient of the Kalai Chudarmani Award. But when he came to Katamanargudi with his troupe, they took a vow in front of anti-Parai activist Reddyur Pandian statue. நாங்கள் அவர் முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்தோம். இனி சாவுக்கு இசைக்க மாட்டோம், சாராயம் குடித்து இசைக்க மாட்டோம். இன்ன வரைக்கும் பறை எங்ககிட்ட பழகிறவங்களுக்கு அதை தான் நாங்கள் சொல்லித்தரோம். பறை என்பது ஒரு இழிவு, அவமானம், அசிங்கம், அருவருப்பு அது கிடையாது. பறை என்பது ஒரு லிபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு விடுதலை கருவி. பறை என்பது நம்முடைய ஒரு உரிமை முழக்கம். அது ஆக பறையை நாம் இழக்கணுங்கிற தேவையில்லை. அதே நேரத்தில் பறை மறுப்பு போராட்ட களங்கள் சொன்ன காரணங்களை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. இதுதான் என்னுடைய புரிதல் பறையில். இன்றைக்கி வேணால் இந்த பறையோட மதிப்பு குறைஞ்சிருக்கலாம். காலேஜ் மாணவர்களும் பள்ளிக்கூடத்து மாணவர்களும் மற்ற சமூகத்தினரும் இந்த பறையை வாச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாட்டையும் எல்லாத்துட்டையுமே இந்த பறையை பற்றி எடுத்து சொல்கிற வரையும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வரையுமே நாங்கள் இந்த பறையை தயாரிக்கிறதையும் அடிக்கிறதையும் எப்போவுமே நிப்பாட்ட மாட்டோம்.